ஓம் நமச்சிவாயா. ஆலய தூய்மை ஆத்ம சேவை. கோவிலுக்கு செல்வது பக்தி, ஆனால் கோவிலை சுத்தம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். 5/8/2026 அன்று நடக்கவிருக்கும் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அந்த புனிதமான சேவையை செய்வதற்கு அந்த அண்ணாமலையாரின் அருளாலும் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் அருளாலும் இந்த பணியை செய்யும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. வாருங்கள், இந்த அழகான உழவாரப்பணி பயணத்தை ஒன்றாக பார்ப்போம். இந்த ஆலயத்தில் விநாயகப் பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், அருள்மிகு ஸ்ரீ சந்தனமாரியம்மன் மற்றும் காவல் தெய்வமாக கருப்பசாமி ஆகிய தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றார்கள். இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழியில் சற்று தொலைவில் அருள்மிகு தோப்பு விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. முதலில் விநாயகப் பெருமானை தரிசித்து வணங்கிய பிறகே சந்தனமாரியம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த 2 ஆலயங்களின் தரிசனமும் எங்களுக்கு மனநிறைவையும் ஆன்மீக மகிழ்ச்சியையும் அளித்தது. போலாம்ப்பா. சரி, எப்பயும் போல பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டு நாங்கள் வீட்டில் வந்து உனக்கு பே பண்ணுறோம். கவலைப்படாங்க, எனக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட்லாம் தேவையில்லையா? ஆமாம். அப்படி எங்கப்பா போகிறோம்? அப்படி எங்கேயும் போகல, பஸ் எல்லாம் போகல, உள்ளூருக்குள்ளே வந்திருக்கோம். ஏன்னா ஆடி மாதம் நம்ம சந்தனமாரியம்மன் கோயிலுக்கு அம்மா திருவிழா நடத்த போகிறாங்களா. நம்ம தெருவுக்கு பக்கத்து தெரு நம்ம உள்ளூர்லேயும் நம்ம சந்தனமாரி ஆத்தாவுக்கு நம்ம திருவிழாக்காக நம்ம பூஜை பண்ணுறதுக்காக முன் ஏற்பாடாக வந்திருக்கோம். இது வந்து நம்ம பூசாரி எப்படி பூஜை பண்ணுறது முக்கியமோ அதுக்கு இணையாக நம்ம செய்கிற சேவை வந்து அமைய போகுது. அதனால உள்ளூர்லேயே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரம். சரிங்களா? அடுத்த வாரம் நம்ம பஸ் ஏறி கூட்டு போகிறேன். கண்டிப்பாக இந்த குண்டாவது கீழே வைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? திருவாச்சிரம் தெரியும். பாரதி, பீரோவில் அம்மனுக்காகவே இருக்கா? எங்கே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி சரி, ஓகே. இதை அயன் பண்ணுவீங்களா? அயன் பண்ணிக்கிட்டு வாங்கண்ணா. சரி சரி. சேலை நிறையா இருக்கு போலப்பா. ஏழை விட்டுருவீங்களா? சரி 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 சரி. அதனால அதுக்குள்ளே அந்த தாத்தால கூப்பிட்டு வந்துருவோம். ஆமா, வந்திருக்கேன். 6 மணிக்கு வந்துடுறேன். உள்ளூர்ல லேட்டா வரேன். ஆமா, ஏயா ஒரு டீ போதுமா? ஏன் சந்தன கோயில தீட்டியா ஓடுனா? ஆனால் இதில் எத்தனை காளையார் கோயிலில் கிடைச்ச மாதிரி கிடைக்காதுன்னா ஜூஸு, டீ, எத்தனை சர்பத்து. ஆமாம், வயிறு இன்னொரு வயிறு சேர்த்து கொடுக்கணும் போல அந்த மாதிரி கொடுத்தாங்க. பெரிய கிளாஸ் வருதுமா? ஏ காப்பியா சர்பத்தா? அது பரவாயில்ல, சுட்டா ஏய் காப்பியா சர்பத்தா? உனக்கு மதிய சாப்பாடு கிடையாது. பெங்களூர் அதுக்கடுத்து வரோம் 50ஆம் தேதி. நிஜமாவே பெங்களூர் வர்றியா? ஆமா, நிஜமாவா? கிருஷ்ணத்தையே ஒரே வெடி வாயு ஊரே சுத்திக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து போயிட்டு வருவோம். அடுத்த ப்ரோக்ராம் பெங்களூர், கிருஷ்ணகிரி.
என்ன ஊரு? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி ஆமா, மாவட்டம். அந்த மாவட்டத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிவனை பாக்குறதுக்காக போறோம். சரியா? ஆமா. கண்டிப்பா கோயில் உருவார பணியை நல்ல முறையில் செய்யறோம். நம்ம ஆலய தூய்மை ஆத்ம சேவை. சரி, ஓகே. நிஜமா பெங்களூர் கிளம்புறீங்களா? ஆமா, பெங்களூர் போவோம். அப்படியா? பேக் ஒன்று வாங்கணுமியா? கேன் பேக். கேன் பேக் போட்டா தான் விடுவாங்களா, இல்லை விட மாட்டாங்களா? பெங்களூர் போனா கேன் பேக் மட்டும் போகணும். ஆக்சுவலா கடையாயிடுவோம். தாம்பழத்தை தூக்க, தாம்பழத்தை காமி. தாம்பழத்தை செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாம் விளக்கிக்கிறேன். எல்லாம் எங்க தேசிய இந்து ஃபவுண்டேஷன்ல இருக்கு. அவங்க வந்து கத்துக்கிட்டதால இந்த விளக்கிங்க. எப்படி நமக்கு குரு யாரு? சசிகுமார் சிவா. சுரேஷ் சிவா, சசிகுமார் சிவா, வேல்முருகன் சிவா. சுரேஷ்குமார் சிவா. இன்னும் மித்த பேர் எனக்கு தெரியல. வெறும் தெரியல. மித்தவங்க பேர் தெரியல. தெரிஞ்ச சிவாவை சொல்லியிருக்கேன். ஆமா, தெரியாத சொல்லலைனாலும் சிவாவை மன்னிச்சு கொடுத்துருவோம். சரி, ஓகே. எங்க ஆத்தால பாரு. எங்க ஆத்தால எங்க கூட இருக்கா. நீ நடுவில் தண்ணி இருக்கும், தண்ணி ஊத்த போறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சு தேய கரக்கரக்கரண்டு இந்த இருக்கு இந்த சாப்பிட சொல்லிட்டு கொடுத்தோம் சாப்பிடு சாப்பிட சாப்பிடு உனக்கு வருதான் நான் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா சாப்பிடுங்க அந்த வாட்டர் மட்டும் பாத்துருங்க. ஒரு உழவாரப் பணி வெற்றிகரமாக நடைபெறுவது உழைக்கும் கைகளால் மட்டுமல்ல, உதவும் இதயங்களும் சேர்ந்தால்தான் அது வெற்றியாக அமைய முடியும். உணவிற்காக கேட்டவுடன் மறுப்பு எதுவும் சொல்லாமல் மறு நிமிடமே பொருளாதார உதவி செய்த அன்பு உள்ளங்களாகிய லதா சந்திரசேகர் அவர்கள் குடும்பத்திற்கும்
கயல்விழி தவப்பாண்டி அவர்கள் குடும்பத்திற்கும் மற்றும் அன்போடு சமைத்து அனைவருக்கும் உணவு வழங்கிய ரேவதி கெங்குத்தாய் பாண்டியம்மாள் ஆகிய சமையல் குழுவினருக்கும் தேசிய இந்து திருக்கோயில்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். சாராக்கு என்னென்ன வேணும்? சாப்பாடு எல்லாரும் ரொம்ப நன்றி. எந்த குறையும் எல்லாம் நல்லா இருக்கு சாப்பாடு. ஆமா. உங்களுக்கு குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் கோயிலுக்கு குடும்பத்தோட வந்துருங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்துடும். சாப்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேட்ட உடனே செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. செஞ்சு கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஏய் சசி என்ற லிக்விட் கேட்டிய கொடுத்தாங்களா? காளியப்பன் சிவாட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. சரி காளி சிவாவுக்கு போன் அடிச்சேன். ஆ அந்த சிவா எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி அதனால இன்னொரு சிவாவுக்கு போன் அடிச்சேன். பழனி முருகன் சிவாவுக்கு. ஆ அந்த சிவாவும் எங்கேயோ போயிட்டாங்க. சரி இப்போ கடைசி என்ன பண்ணுறீங்க? ஒரு சிவாவும் கொடுக்கல. சரி நம்ம கேட்கற நேரம் வெளியே போயிட்டாங்க அவங்க எல்லாருமே. சரி இப்போ பாலிஷ் போடுறியா? போடுறேன். எப்படி நல்லதா போடுறியா? போடுறேன். எங்க தெரிஞ்சத போடுறோம். அதாவது பாலிஷ் பண்ற கடை ஓடணும்னு நினைச்சோம். சரி சந்தன மாதிரியா தான் எங்களுக்கு நீ முத இங்க செய்யி. ஆ அதுக்கு கடை வேணும்னு யோசிக்கலாம்னு சொல்லிட்டா. சரி அதனால நாங்க செய்யறத பாக்குறதுக்கு வந்தா சந்தன மாதிரி. சரி வந்தாளா? வந்தா. எப்படி வந்தா? காத்து அப்படி ஒரு காத்து. ஆ அப்படி வந்து அடிச்சு காத்து ஒத்த காத்து இல்ல. ஆ சித்திரை மாசம் மாதிரி இருந்தது. இன்னைக்கு அவ்வளவு ஒரு காத்து வந்து அடிச்சு ஆ வந்து பாத்துட்டு போயிட்டா. பார்த்துட்டு போயிட்டா? ஆமா. சரி நல்லா தொடச்சி நல்லா பளபளன்னு வச்சிருவியா? அதனால வச்சிருவோம். சரியா? ம் காளியப்பன் சிவா, ம் பழனி முருகன் சிவா, வேல்முருகன் சிவா, ம் எல்லா சிவாவுக்கும் நம்ம பேர் தெரியாத சிவா எல்லா சிவாவுக்கும் நன்றி. ம் சரி ஓகே. லிக்விட் கிடைச்சா இதை விட சந்தோஷமா இருக்கும். இப்போ பரவாயில்ல பளபளன்னு தானே வச்சிருக்க? சிவாட்ட முதல்ல கேட்டோம்னா சொல்லிப்பா. கொடுத்துருப்பாங்க. ஆமாம் நம்ம இன்னைக்கு இங்க ரெடி பண்ணிட்டு எப்போ வேணும் தாங்க அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எப்போ உங்களுக்கு வேணும் என்னைக்கு வேணும்னு தான் கேட்டாங்க. ம் இப்போ வேணும்னு சொன்னதுனால தான் அவங்க எல்லாரும் அவங்க வீட்டு இருந்தனால கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரி அவங்க வேற வேற இடத்துல இருந்தனால கொடுக்கல. சரி ஓகே. நம்ம முதல்ல வேற இடத்துக்கு பணிக்கு போயிருக்காங்க. போனதுனால கொடுக்க முடியல. ம் ஆனா இருந்தாலும் சசிகுமார் ஐயா எங்களுக்கு இந்த ட்ரெயினர் கொடுத்தா நாங்களும் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி அவரளவுக்கு எங்களால பாலிசா கொண்டு வரணும். ஏதோ எங்களால முடிந்த அளவு நாங்க பாலிசா கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம்ல? கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நன்றி கண்டிப்பா சொல்லுவோம். ம் ஓகே. நீ எதாவது சொல்ல விரும்புறியாமா? சொல்லுங்க சொல்லு. பாரதி நீயே சாரிப்பா பாரதி எதுவும் சொல்லணுமா? நீ சொல்லுமா. முத்து சொல்லுமா. அவங்க சொல்லிட்டாங்கல்ல. நீ சொல்லு. அப்படின்னு சொல்லுவேன் நீ. நம்ம என்னைக்கு டிவில செல்லு வர போறோம் சொல்லு. எங்களுக்கு இந்த பணி செய்ய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ம் சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. சிவாவுக்கு சரி ஓகே. சரி பாருங்க இப்போ சொல்லு. இப்போ சொல்லுமா. சொல்லு சொல்லு சொல்லு. நன்றாக இருக்கின்றதா? நன்றாகத்தான் இருக்க வேண்டும். பாப்பா உன் பேர் என்னையா? சங்கரேஸ்வரியாயா? சரியா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ம் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கோயில் பூசாரியோட வீட்டுக்காரம்மா? சரி பாப்பா சரி பாருங்க. என்ன பண்ணுறீங்கய்யா? மண்ணை வச்சு தேய்க்கிறீங்களா? மண்ணை வச்சு தேய்ப்பா. தண்ணி படாத. மண்ணை வச்சு பூரா தேய்ச்சி கீழே கொட்டிடு. நீங்கள் 2 பேரும் ரொம்ப வேலை பார்க்குறீங்கண்ணே. பரவாயில்ல. அந்த பாப்பா செய்கிறா பாரு.
பாப்பா சரிப்பா அந்த மாதிரி செய்யா. மண்ணை ஃபுல்லாக வச்சு தேய்ச்சிட்டு கொட்டு, அப்போ தான் விளக்க நல்லாயிருக்கும். அதெல்லாம் பேசக்கூடாது, ஓகேவா? ம் ம் நல்லா தேய்ச்சி விடியா. பரவாயில்ல, அந்த துளசி கொஞ்சம் பழச்சின்னு ஆயிடுச்சு. எப்படி நாங்கள் சுத்தம் பண்ணுறது இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குக்கா. இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். ம் எங்கள் பணிகள் எப்படி 2 வாரத்துக்கு இருக்கும் ஒவ்வொரு அம்மனா எங்களை அழைச்சிக்கிட்டே இருக்கா. அம்மன் அப்பன் ஆடி மக்கள் அம்மன் தான் சிறப்பே. சொல்லுங்க மேம். சங்கரமாரிக்கு என்னென்ன பணியெல்லாம் செஞ்ச? விளக்கு வளர்க்கணும், தனிப்பிடிச்சி செலவா? சூட கட்டி எல்லா மணி எல்லாம் விளக்கணும். இப்போ திருவாச்சியை பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்ணிட்டு இருக்க? நாங்கள் இந்த பீதாம்பரி பவுன் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் குருஜி சொல்லி கொடுத்தோமா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி. இருந்தாலும் எங்கள் குருஜி பளபளப்பா வர மாதிரி எங்களால் வர வைக்க முடியல. அவங்க தான் லிக்விட் பத்திரம். எத்தனையோ வருடங்கள் அனுபவங்கள். ம் நாங்கள் ஒரு 3 months தான். ம் அதாவது நாங்களும் கூடிய விரைவில் அதே மாதிரி அடுத்த கலருக்கு நாங்கள் பண்ணும்போது ம் அவங்க டீடைல்ஸ் கரெக்டாக கேட்டு அது செய்கிற பணியை திரும்ப செய்வோம். திரும்ப செய்வீங்க. இன்னைக்கு திருப்தியாக தான் இருக்குது. நம்ம பூசாரிகிட்ட கேட்போம், நம்ம கோயில் பூசாரிகிட்ட கேட்போம் நம்ம பணி எப்படி இருக்குன்னு. நம்ம பணி எல்லாமே சூப்பராக இருக்குக்கா. வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மாதிரி எல்லாமே வளர்க்குவோம். இருந்தாலும் நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்க வளர்க்குறோட நீங்கள் வந்து இது ரொம்ப பழச்சுன்னு பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரிப்பா. புதுப்பிச்சா கூட இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வராது. நாங்கள் ரொம்ப கரையன்னு தான் கொடுத்துருக்கோம். இவங்க புதுப்பிக்கிறத விட நாங்கள் நிறையா வேலை நல்லா சூப்பராக செய்யும். வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்களுக்கு வேண்டாம், நம்ம ஃபவுண்டேஷன் பேர் சொல்லுங்கக்கா. தேசி இந்திய ஃபவுண்டேஷன் திருக்கோவில். ரொம்ப நன்றி. சரி. சார்பாக நன்றி நன்றி நன்றி. நான் கூப்பிட்டது எனக்காக வந்த எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் பாரதி, நான் கூப்பிட்டதுக்காக இவ்வளோ நேரம் எங்களுக்காக உட்காந்துருக்கிறது உங்களுக்கு நன்றி. பிள்ளைகளையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்துருக்கு. அப்புறம் பூசாரியோட வீட்டுக்காரம்மா இவங்க என்ன பேச, சங்கரி ஐயா, சங்கரேஸ்வரி குட்டி பிள்ளை. எத்தனை மாதம் பிள்ளை? 4 மாதம் குட்டி பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளை எங்கள் கூட வந்து வேலை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி பாப்பா. சின்ன பிள்ளைங்க அப்போதே கவர் பண்ணிட்டேன். பிள்ளைங்க நல்லா வேலை பார்க்குறாங்க, சூப்பர் பிள்ளைங்க. என்னையா குட்டி பிள்ளைங்களா சூப்பர்யா. அந்த பாப்பா யார் என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணுற? மண்ணள்ளி போடுறியா? உட்கார், அவங்க எப்படி விளக்குறாங்க பாரு. நீ இப்போ விளக்க வேண்டாம் சரியா? விளக்கலை. ஓகேயா. அந்த பிள்ளைங்க பாரு எவ்வளோ அழகா செஞ்சிச்சு, நல்லா விளக்கிட்டாங்க பாரு. கரையில் இருந்துச்சுல இதுக்கு என்ன சொல்கிறேன் இப்போ? அந்த பிள்ளைல நீ விளக்குனதுக்கு நீ என்ன சொல்ல போகிற? குண்டு விளையாடுற வயசுல குத்து விளக்கு விளக்கிட்டு இருக்கு. நன்றி நடிச்சுங்க. பரவாயில்லையே, ஒரு டைமிங் கரெக்டாக இருக்கு. எங்கள் பணியை அந்த அண்ணாமலையாரின் அருளால் இன்று சிறப்பாக முடித்துள்ளோம். விருதுநகர் மாவட்டத்தை சுற்றியுள்ள எந்த கோவிலிலும் உழவார பணி நடத்த விரும்பினால் தயங்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். அண்ணாமலையாரின் அருள் இருந்தால் நாங்களும் வந்து உங்களுடன் இணைந்து இந்த சேவையை செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் பகிருங்கள். ஒருவராவது இந்த வீடியோவை பார்த்து உழவார பணியில் ஈடுபட தூண்டப்பட்டால் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ஓம் நமச்சிவாய, நமோ நமக.